கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான ஒரு சிந்தனை என்னாகமம் 12வது அதிகாரம் 23வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்கிறதை காண்பீங்க. கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்று இப்பொழுது நீ காணப்போகிறாய். அப்போ இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை உங்க வாழ்க்கையில நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க யாத்திரை வரும்போது பாருங்க, கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக மாம்சம் சாப்பிடாதவங்க கேட்குறாங்க. கர்த்தர் காற்றுக்கு கட்டளையிட்டார், காற்று காடையை கொண்டு குவித்தது. அப்படி ஒரு பெரிய அற்புதத்தை பார்த்தாங்களே, இன்றைக்கு பார்ப்பான்னு சொன்னார். தாவீது சவுல் தன் கழுதையை தேடி போகிறான். கழுதையை தேடி போனவனை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், உன் கழுதை அகப்பட்டது, நீ போகும்போது எதிரே 2 மனிதர்களை பார்ப்பாய், அடையாளம் சொல்லி விடுகிறார். அவங்க சொல்லுவாங்க, கழுதை அகப்பட்டது, உன் தகப்பனார் உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறார். நான் சொல்றேன், நீங்க எதை இழந்தீங்களோ அது உங்களுக்கு அகப்பட்டது. உங்கள் தகப்பனாயே ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டு இருக்கிறார், என்னை தேடிக்கொண்டு இருக்கிறார், நம்மை தேடிக்கிட்டு இருக்கார். எதுக்கு தெரியுமா? ராஜாவாய் மாற்றுகிறதற்காக. கழுதையை தேடி போனவன் அவன் ராஜாவாய் மாறினது போல, அரசனாக்கப்பட்டது போல, கர்த்தர் நீங்க எதை இழந்து தேடிக்கொண்டு இருக்கிறதோ, நிம்மதி இழந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களை அரசனாய் மாற்ற சித்தமாயிருக்கிறார். வருமானத்தை இழந்துட்டீங்களா? கர்த்தர் உங்களை ராஜாவாய் மாற்ற சித்தமாயிருக்கிறார். சமாதானத்தை இழந்துட்டீங்களா? கர்த்தர் உங்க குடும்பத்துல பெரிய மகிழ்ச்சி தொங்க பெரிய அரசனாய் மாற்ற போகிறார். நீங்க வருமானத்தை இழந்தது, சரீர சுகத்தை இழந்துட்டீங்களா? சரீர சுகத்தை இழந்த உங்களுக்கு பெரிய சுகத்தை கொடுத்து உங்களை அரசனாய் மாற்ற கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். மாற்றம் இல்லைங்க. ஏன்னா கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று தான் இதெல்லாம் கொண்டு வந்தது. இன்று கர்த்தரிடத்தில் புறப்படுகிற காற்று உங்களை சந்திக்க போகிறது. மாற்றம் இல்லை. இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும், சகை இவை வான்னு கூப்பிட்டார்ல, இன்னைக்கு இயேசு உங்க வீட்டில் வந்து உங்களை கனப்படுத்துகிற கர்த்தர். இன்றைக்கு நீங்க ஒரு பெரிய அற்புதத்தையும் அதிசயம் காண போகிறீங்க. நம்பிக்கையோடு செல்லுங்க. நீங்க எந்த காரியத்துக்காக போகிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்க கையில கொடுத்து உங்களை மகிழ செய்வார். எங்களால தகப்பனே, இந்த நாளில் ஆண்டவரே அவங்க எதிர்பார்க்கிறதை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே அவங்கள மகிழ செய்கிற கர்த்தர். அவங்க வீட்டில் பானையில செலவழியாதபடி, கலசத்துல எண்ணெய் குறையாதபடி கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்துங்கப்பா. அந்த வீடு மகிழ்ச்சியால் பொங்கட்டும், மன மகிழ்ச்சியினால் பொங்கட்டும். எதிர்பார்க்கிற திருமணங்கள் ஆண்டவரே, கேஸ்ல இருந்து விடுதலை, இதெல்லாம் மகிமையும் இன்று அவர்களுக்கு கிடைக்க பண்ணி ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.